சொல்லலாம். நம்ம லைஃப்பில் 30-40% வாழ்க்கையை நம்ம தூக்கத்தில் தாங்க செலவிடுறோம். அதாவது நம்ம பாதி வாழ்க்கை தூக்கத்தில் தான் போகுது. ஆனால் நம்மள எத்தனை பேர் ஒரு முறையான தூக்கத்தை தூங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 10%க்கும் குறைந்தவர்கள் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி எப்படி நம்ம தூக்கத்தை சரி பண்ணலாம், தூக்கமின்மை, ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் அதில் என்னன்னு பார்த்தோன்னா, மெயின்டைனிங் அ ஸ்ட்ரிக்ட் ஸ்லீப் ஸ்கெடியூல். அதாவது நம்ம நைட்டு தூக்கத்துக்கு போகிற டைமாக இருக்கட்டும், காலையில் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற டைமாக இருக்கட்டும், ஒரு ரெகுலர் ஒரு ரொட்டீன் டைம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ நான் நைட்டு 10 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னா காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பேர் இதில் கேட்கலாம், நான் 12 மணிக்கு தூங்குற ஆளாச்சு, 2 மணிக்கு தூங்குற ஆளாச்சு, நான் டக்குன்னு எப்படி 10 மணிக்கு தூங்க முடியும், என்னால் எப்படி அதை மாற்ற முடியும் அப்படின்னு. இந்த விஷயத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக 10 மணிக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. நம்ம 12 o'clock தூங்குற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 11:45க்கு தூங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னா அப்புறம் 11:30க்கு தூங்க ட்ரை பண்ணலாம். அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னா அப்புறம் 11 o'clock. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்லீப் ஸ்கெடியூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, அவாய்டிங் கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ். அதாவது நம்மளோட மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயங்கள், ட்ரிங்க்ஸ், காஃபியாக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், அப்புறம் சிகரெட்டாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம எடுத்துக்கிறத நிப்பாட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸசைஸ். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம், டாக்டர் நான் எனக்கு தூக்கமே வரல, நான் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போயெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏன்னா அப்படியாவது எனக்கு டயர்டாகி எனக்கு தூக்கம் வருமானு. பட் அப்படி கூட எனக்கு தூக்கம் வரல. எஸ், எக்ஸசைஸ் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் எக்ஸசைஸ் இஸ் அகெயின் ஒரு மென்டலி ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம மூளை இன்னும் சுறுசுறுப்பாகும், நம்ம பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகும், தவிர நம்மளை டயர்டாக்கி நம்மளை தூங்க வைக்காது. ஸோ எக்ஸசைஸ் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் எக்ஸசைஸ் ஆஃப்டர் 6 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அட்வைசபிள். ஸோ நாலாவது விஷயம் இதில் என்னன்னு பார்த்தோன்னா, சாப்பிட்றது. நம்ம சாப்பாடை தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணுங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லைட் ஃபுட் எடுத்துக்கணும். ஒரு பழமொழியில் கூட சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடுங்க, நைட்டு பிச்சைக்காரங்க மாதிரி சாப்பிடுங்க. ஸோ லைட் ஃபுட் அட் நைட் ஹெல்ப்ஸ் இன் கெட்டிங் குட் ஸ்லீப். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லது. இது மொபைல் ஃபோன்ஸ். அதாவது மொபைல் ஃபோன்ஸ் நம்ம அட்லீஸ்ட் 10 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா ஒரு 8 o'clockலேருந்தே மொபைல் ஃபோன்ஸாக இருக்கும், மற்ற ஸ்க்ரீன்ஸ், டிவியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் பார்க்கும்போது நம்ம மொபைல்லேருந்து வர அந்த வெளிச்சம் நம்ம மூளையில் மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு தூக்கத்துக்கு உதவி பண்ணும். அது எப்போ சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருட்டாக இருக்கும்போது தான் சுரக்கும். இந்த மொபைல் பார்க்கும்போது அதில் இருக்க அந்த வெளிச்சம் இந்த மெலட்டோனின் சுரக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். ஸோ அதனாலேயும் நம்ம தூக்கம் பாதிப்பாகலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பெட்டை தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோங்க. நம்ம எப்படி கிச்சன்னா சமைக்கிறோம், இது பூஜை ரூம் போனால் பூஜை தான் பண்ணுறோம். ஆனால் பெட்டில் தான் உட்காந்து சாப்பிட்றோம், பெட்டில் தான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறோம், பெட்டில் தான் உட்காந்து படிக்கிறோம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், இப்படி பெட்டில் தூங்கவும் செய்கிறோம். ஸோ இப்படி பெட்டில் பல விஷயங்கள் பண்ணுறதுனால நம்ம பிரெயினே கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது கிச்சன்னா சமைக்கணும், பூஜை ரூம்னா பூஜை பண்ணணும்னு வயர்டாக இருக்க நம்ம பிரெயின், பெட்டுனா வெறும் தூங்குறதுக்கு மட்டும்தான் கிடையாது அப்படிங்கிற இதில் இருக்குது. ஸோ நம்ம அதை முறையாக சரி பண்ணோம்னா இன்னும் பெட்டை பார்த்தா நம்மளுக்கு தூக்கம் வரும். பெட்டை தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த தூக்கத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள். தூக்க மாத்திரையை மட்டும் டாக்டரை கேட்காம போடாதீங்க. ஏன்னா தூக்க மாத்திரைங்கிறது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தூக்கத்தை கொடுத்தாலும் நாளடைவில் உங்களோட தூக்க பிரச்சனையை ரொம்ப மோசமாக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.